அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை அமாவாசை வருகின்ற 29ஆம் தேதி வருகின்ற தை அமாவாசையை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்னைக்கு கேள்வி பதிலாக உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த தை அமாவாசை விரதம் தர்ப்பணம் பற்றிய உங்களுடைய கேள்விகளும் எங்களுடைய பதில்களும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி இது அமைஞ்சிருக்கு. வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். அமாவாசை நாளில் விரதம் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒருவர் பெறக்கூடிய சாபங்களில் மிக முக்கியமானது பித்ரு சாபம் மற்றும் குலதெய்வ சாபம். இதில் பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இதை எல்லாத்தையும் போக்கிட்டு வளமான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை நம்ம பெறணும் அப்படின்னா அமாவாசையில் முன்னோர்களுடைய வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மாதந்தோறும் வரும் அமாவாசையில் இருக்க முடியாதவங்க, விரதம் இருக்க முடியாதவங்க, அந்த தர்ப்பணம் பண்ண முடியாதவங்க, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வர்ற மகாலய அமாவாசை, தை மாதத்தில் வர்ற தை அமாவாசை, இந்த 3 அமாவாசையை கண்டிப்பாக விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யணும். அமாவாசை விரதம் இருக்கிறது, தர்ப்பணம் கொடுக்கறது தொடர்பான பலருக்கும் உள்ள சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள், இதற்கான பதில்கள் தான் நம்ம இங்கே இந்த பதிவாக பார்க்க போகிறோம். முதல்ல எல்லாருடைய கேள்வியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அமாவாசை விரதம் இருக்கலாம் அப்படின்றது. தாய் தந்தையை இழந்தவங்க, அம்மா அப்பா இல்லாதவங்க, கணவனை இழந்த பெண்கள், குழந்தைகளை பெற்றோர் தாய் தந்தையுடன் பிறந்தவர்களை இழந்த பெண்கள் ஆகியோர் இவங்க எல்லாரும் அமாவாசை விரதம் இருக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பெற்றவங்களை இழந்த ஆண்கள், கணவனை இழந்த பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். தகப்பனாருக்காக மகன் தர்ப்பணம் கொடுத்தாலும் கணவனை இழந்த பெண்ணும் தனது கணவருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். பிள்ளைகளை இழந்த தந்தை அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். ஒரே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் ஒன்றாக சேர்ந்தும் தனித்தனியாகவும் அவரவர் வீடுகளில் தர்ப்பணம் கொடுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது கணவர் தர்ப்பணம் கொடுக்கலாமா? மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அவருடைய கணவன் தன்னுடைய தாய் அல்லது தந்தைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது பிள்ளைகள் தங்களின் பெற்றோருக்கு மரணத்திற்கு பிறகு கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு கடமை. தங்களோட பெற்றோருக்கு மரணத்துக்கு பிறகு கண்டிப்பாக செய்ய வேண்டிய இந்த கடமையிலிருந்து நம்ம எப்பவுமே தவறக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய இடங்கள் எங்கெங்கே கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம எல்லோரும் வசிக்கிற நம்ம சென்னையில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா, கோவிலில் அதுக்காக ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே பண்ணுவாங்க, தர்ப்பணம் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா திருச்செந்தூர், ராமேஸ்வரம் போன்ற கடல் இருக்கிற இடங்களில், அப்புறம் நதிகள் சங்கமிக்கிற எல்லாம் கூடுற இடம், இந்த மாதிரி இடம், கோவில்களில் உள்ள குளக்கரைகள், தெப்பம், இதிலெல்லாம் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். தர்ப்பணம் கொடுக்கறதுக்குன்னே சில ஆலயங்கள் இருக்குங்க. அங்கே இருக்கிற புரோகிதர்களை வச்சு நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். வசதி அல்லது இது போன்ற தலங்களுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில் தர்ப்பணம் கொடுக்கலாம். அடுத்ததாக, வெளிநாட்டில் இருக்கிறவங்க எப்படி தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வி. வெளிநாடுகளில் இருக்கிறவங்க கோவில் அல்லது நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தை அமாவாசைக்கு அப்படி என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்கழி மாதத்தை தேவர்களுடைய விடியற்காலை அப்படின்னு சொல்கிறோம். இதனால தான் இந்த மாதத்தில் நம்ம செய்யப்படுற பூஜைகளுக்கு 2 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தை மாதம் அப்படிங்கிறது தேவர்களுடைய காலை பொழுது. தை மாதத்தில் வர்ற வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, பூச நட்சத்திரம், இது மாதிரி அமாவாசை எல்லாமே சிறப்பானவை. அதே போல் தை மாதத்தில் வர்ற அமாவாசையில் முன்னோர்களை வழிபட்டோம் அப்படின்னா அவர்களுக்கும் நமக்கும் தேவர்களின் ஆசி கிடைக்குங்க. நமக்கு முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும். அபிராமி பட்டருக்கு அன்னை அபிராமி பௌர்ணமி நிலவு காட்டி காத்த நாள் இது அப்படிங்கிறதால வாழ்க்கையில் ஏற்படுற எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் விலகி நமக்கு ஒளிமயமான வாழ்க்கை அமையிற நாள் தான் இந்த தை அமாவாசை. அதனால தான் இதுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம் வாங்க. பெண்கள் எப்படி தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாங்க. கணவனை இழந்த பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம்.
சுமங்கலி பெண்கள் தங்களின் பெற்றோர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களுக்காக தர்ப்பணம் கொடுப்பதானால் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது. அதற்கு பதிலாக இறந்தவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து வாழை இலையில் படையல் போட்டு விரதம் இருந்து வழிபடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உறவினர்கள் வீடுகளில் இறப்பு ஏற்பட்டிருந்தால் தை அமாவாசை விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கோ அல்லது நெருங்கிய உறவுகளிலோ இறப்பு ஏற்பட்டு 16 நாட்கள் கூட ஆகவில்லை என்றாலும் தை அமாவாசை விரதம் இருக்கலாம். அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தர்ப்பணம் கொடுப்பதற்கு கருப்பு எள் மட்டுமே நம்ம பயன்படுத்தணும். வலது உள்ளங்கையில் எள் வைத்து ஆட்காட்டி விரல் மற்றும் கட்டை விரலுக்கு இடையில் எள்ளுடன் கலந்த தண்ணீர் வழிந்து ஓடும்படி தண்ணீர் ஊற்ற வேண்டும். நீங்கள் விடுற அந்த எள்ளும் தண்ணீரும் விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் மொட்டை மாடியில் வெறும் தரையில் நம்ம ஊற்றிடணும். அல்லது நம்ம மண் அல்லது தோட்டங்கள், இந்த மரம் செடிகள் இல்லாத இடத்துல மண்ணெல்லாம் அந்த தண்ணியை விட்டிங்கன்னா அந்த எள்ளோடு சேர்ந்து திருப்பி வளரக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் தரையில் விட்டுறணும். இதுதான் முறை. கால்படாத இடத்துல நீங்கள் விட்டுறணும் தரையில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாளில் முதலில் பூஜை செய்ய வேண்டுமா அல்லது தர்ப்பணம் செஞ்சுட்டு பூஜை செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகே நம்ம மாலை நேரத்தில் நம்ம வழக்கமான நம்ம சுவாமிக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யணும். அந்த நேரத்தில் சுவாமி பூஜை பொருட்களை எல்லாம் நம்ம வச்சுட்டு அந்த தர்ப்பணம்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கென்று தனியாக பொருட்களை நம்ம வச்சுக்கணும். மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற அடிப்படையில் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடமைகளை செஞ்சிட்ட பிறகு தெய்வத்திற்கான பூஜையை நம்ம செய்யணும். அமாவாசை அன்னைக்கு நம்ம வழக்கமாக வாசலில் கோலம் எல்லாம் போடாமல் நீங்கள் பித்ரு தர்ப்பண காரியங்களை முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் மதியான நேரத்தில் நீங்கள் போய் ஒரு தடவை குளிச்சுட்டு வந்துட்டு சாயங்கால நேரத்தில் நீங்கள் வாசலை பெருக்கி கோலம் போட்டுட்டு அதற்கப்புறமா நீங்கள் உங்களுடைய வழக்கமான நித்தியப்படி பூஜை வேலைகளை நீங்கள் சுவாமிக்கு செய்யலாம். அடுத்ததாக அமாவாசை அன்னைக்கு வீட்டில் எல்லாருமே சாப்பிடாம இருந்து நம்ம பூஜை செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. யார் தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் உபவாசம் இருக்கணும். மற்றவர்கள் சாப்பிடலாம். கணவன் தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தால் மனைவி சாப்பிடாமல் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அப்படி சமையலும் அவங்க பண்ணக்கூடாது. சாப்பிட்ட பிறகு படையலுக்கான உணவினை அவங்க தயார் செய்யணும். விரதத்தோட அவங்க அமாவாசை விரதத்தோட அவங்க படையல் சாதம் ரெடி பண்ணக்கூடாதுங்க. அடுத்ததாக அமாவாசை நாளில் வீட்டில் இருக்கிறவங்க தலைக்கு குளிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் உள்ள அனைவரும் அமாவாசை நாளில் தலைக்கு குளிக்க வேண்டும். ஆனால் எண்ணெய் வைத்து தலைக்கு குளிக்கக்கூடாது. காலையிலேயே அனைவரும் குளித்து முடித்த பிறகு தர்ப்பணம் கொடுக்கும் வேலைகளை துவங்க வேண்டும். தர்ப்பணம் கொடுக்கறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தர்ப்பணம் கொடுக்குறவங்க வேட்டி உடுத்திக்கிட்டு மேல் சட்டை அணியாமல் பூணூல் அணிந்து கொண்டு தர்ப்பணம் கொடுக்கணும். தேங்காய், பூ, பழம் எல்லாமே, வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு மற்றும் கலசம் வச்சு தர்ப்பணம் கொடுக்கணும். வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அதன் மேலே கலசம் வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதற்கு முதலில் பூஜை செஞ்சுட்டு அதன் பிறகு யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கின்றோமோ அவரது பெயரை மற்றும் அவர்களின் முன்னோர்கள் பெயரை மற்றும் கோத்திரம் சொல்லி பச்சரிசியில் பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பிண்டத்தை ஆற்றில் விடுவது உத்தமம். மீன்கள் அதை உண்பது உத்தமம். அடுத்ததாக தர்ப்பணம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, தர்பை, பூணூல், பச்சரிசி, வாழை இலை, மாவிலை, திருநீர், குங்குமம், சந்தனம், எள், பால், தயிர், பஞ்சகவ்யம் இவ்வளவுதாங்க. அமாவாசை அன்னைக்கு தானம் கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காய்கறிகள், அரிசி, பருப்பு, பழ வகைகள், வேஷ்டி துண்டு, வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, தட்சிணை இலை இவை எல்லாத்தையும் தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு முறைங்க. அந்த அன்னைக்கு சமையலில் வெங்காயம், பூண்டு இவைகளை எல்லாம் சேர்க்காமல் சமையல் செய்கிறது ரொம்ப நல்லது. அந்த அன்னைக்கு துவரம்பருப்பு சேர்க்காமல் பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வைக்கணுங்க. அடுத்ததாக முன்னோர்களுக்கு தை அமாவாசை அன்னைக்கு முக்கியமாக தர்ப்பணம் கொடுக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தங்க இறந்த பிறகு அவங்களுடைய ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறதுங்க. அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும். அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கி இருக்குங்க. இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும்போது ஆன்மாக்களுக்கு பசி, தாகம் ஏற்படும். ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவங்களால எதையும் சாப்பிட முடியாது. இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை
தகவல்களை பெறுவதற்காக அவர்கள் தன்னுடைய முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வராங்க. இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது, எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறாங்க. இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன. இதுதான் தை அமாவாசை அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான காரணங்க. தை அமாவாசை பற்றின வேறு ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்குண்டான பதிலை நான் உங்களுக்காக தரேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.